வெல்கம் டு பிரபாவதி நடராஜன் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா, திருவண்ணாமலை கிரிவலம் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. நானும் என்னோடய ஃப்ரெண்டு ஃபேமிலியும் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அதே போல் நாங்கள் எல்லாருமே கிளம்பிட்டோம். நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது 5:30 இருந்துச்சு. 5:30க்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 11 o'clock ஆகிடுச்சு நாங்கள் முடிக்கிறதுக்கு. ஸோ நாங்கள் ஏன் சிரிச்சிட்டு வந்தோம் அப்படின்ட்டு இப்போது வர கிளிப்பில் பாருங்கள், உங்களுக்கே புரியும். ஸோ எங்களோட கிரிவலம் சிவன் ஸ்லோகத்தோடு நல்லபடியாக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்டார்ட் பண்ணும்பொழுது எப்போயுமே கோபுரத்தை பார்த்து ஒரு கும்பிடு போட்டுட்டு தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதே போல் எங்களோட கிரிவலம் நல்லபடியாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. முடிக்கிற வரைக்குமே மேக்ஸிமம் ஸ்லோகம் சொல்லிகிட்டே ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோ கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க, அப்போ புரியும். கோபுரத்தாண்ட போகும்போது செல்லு எடுத்து கீழே போடுவோம். சரி, ஓகே, அப்படியே இருங்க. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நாங்கள் ஏன் சிரிச்சிட்டே போனோம் அப்படின்ட்டு. ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் காதில் விழும்பொழுது நாங்கள் சிரிக்க வேண்டியதாக இருந்துச்சு. அவர் சொல்கிறதுக்கும் அந்த மேடம் ஃபோனில் பேசிட்டு போனதுக்கும் அது ஆன்சர் ஆப்டாக இருந்ததால் நாங்கள் உண்மையாகவே சிரிப்பு வந்துருச்சு எங்களுக்கு. ஸோ மேக்ஸிமம் நாங்கள் ஸ்லோகம் சொல்லிகிட்டே தான் போனோம். ஸோ நீங்களும் அதையே ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா பிரபாவதி நடராஜன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல்ன்ற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வரும். யுகம் 4 தாண்டியே முகம் வேறு காட்டியே ஜெகம் யாவும் ஆழ்கின்ற அருணாச்சலா. சத்தியம் நீதான், சகலமும் நீதான், நித்தியம். யுகம் 4 தாண்டியே முகம் வேறு காட்டியே ஜெகம் யாவும் ஆழ்கின்ற அருணாச்சலா. சத்தியம் நீதான். என்னோட ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு இது ஃபர்ஸ்ட் டைம்ன்றதால அவங்க ரொம்பவே டயர்ட் ஆகிட்டாங்க. முடியல, அவங்களால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. நான் அடிக்கடி போயிருக்கேன், இருந்தாலுமே என்னாலுமே முடியல. ஒரு 10 kilometers மேக்ஸிமம் தாக்கு பிடிச்சி நடந்துட்டோம். அதுக்கு மேலே ரொம்ப கஷ்டப்பட்டோம். எப்படியோ முடிக்கணும் அப்படின்ற இதுவில் நாங்களும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஃபைனலாக எண்ட் ஆஃப் த வீடியோவுக்கு வந்தாச்சு. நல்லாவே கிரிவலம் முடிச்சுட்டு வந்துட்டோம். ஸோ இதில் ஒரு விஷயம் சொல்லணும். ஃபுட் அவ்வளோ ஃபுட் வேஸ்ட் பண்ணியிருந்தாங்க. எதனால் ஃபுட் வேஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா எல்லாருமே பசியோடு தான் வந்திருப்பாங்க. நச்சரின்னு சொல்லிவிட்டு நாங்களும் வாங்கி சாப்பிட்டோம். அதை வாங்கி சாப்பிட்டதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஏன் அவ்வளோ ஃபுட் வேஸ்ட் பண்ணி இருந்தாங்க அப்படின்ட்டு. தயிர் சாதம் தான் வாங்கினோம். பட் தயிர் இருந்ததுக்கான எந்த அடையாளமே அதில் தெரியல. அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அன்னதானம் போடுறவங்க குவாலிட்டியாக போட்டாங்க அப்படின்னா இந்த ஃபுட் வேஸ்ட் ஆகி இருக்காதுன்றது எங்களோட கருத்து. நாங்கள் அதுதான் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ பேருக்கு அன்னதானம் போடுறத விட கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்கலாமோ அப்படின்றது தான் எங்களோட கருத்து. ஸோ எண்ட் ஆஃப் த வீடியோ வந்தாச்சு. ஃபைனலாக நாங்கள் எல்லாருமே நல்லபடியாக கிரிவலம் முடிச்சுட்டு நாங்களும் ஒரு சாமிக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு, ஸோ நிலாவும் நல்லாவே தெரிஞ்சுது, பிரைட்டாக இருந்துச்சு. ஒரு சாமி பார்த்து ஒரு கும்பிடு போட்டுட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். ஸோ ஃபைனலாக வரும்பொழுது காப்பி குடிச்சிட்டு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல்ன்ற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் வரும். தேங்க்யூ.